நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலும் சில காரியங்களை குறித்து தேவன் உங்கள் மத்தியில் ஒரு செய்தியை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். கொடுக்கும்படிக்கு இந்த நாள் உங்களுக்கு வசனத்தை கவனமாக கவனிங்க. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறது காலத்தை பூரா நம்ம தான் கையில் வச்சுருக்குறோம். என் புருஷன் கையில் இருக்குது, என் மனைவி பிள்ளை கையில் இருக்குது, காலங்களை அவங்கள வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லை, அவருடைய கரத்தில் இருக்குதா. எப்படின்னு பாருங்கள், அது என்னன்னு பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை சரியாக அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா காலத்தையெல்லாம் ஜெயிச்சிருவீங்க. உன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்பீங்க. கஷ்டம், துன்பம், துயரம், தவிப்பு, சஞ்சலம் எல்லாம் ஓடி போயிடும். கவனமாக கவனிங்க. யோபு 24:1 சொல்கிறாரு, சர்வ வல்லவருக்கு, சர்வ வல்லவர் அவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்கிற எத்தனை வருஷங்கள், கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆனாலும் சரிதான், அதெல்லாம் அவருக்கு என்னென்ன நடக்கும், பழைய நாட்களில் என்ன நடந்தது, இப்போ என்ன நடக்கு, வரப்போகிற காலங்கள்லேயும் என்ன நடக்கும் என்பதெல்லாம் அவருக்கு மறைவாக இருக்கிறதே இல்லை. நல்லா கவனிமா. நீ என்னமோ கர்த்தர் காணாமல் இருக்காருன்னு நினைக்காத. உன் பாடுகள், உபத்திரம், வேதனை எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு, காலங்கள் அவருக்கு மறைக்கப்படாது இருக்க அவரை அறிந்தவர்கள், இப்படிப்பட்ட தேவனை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? உன் வாழ்நாள் குறுகினது, உன் காலங்கள் குறுகினது. அதில் அவர் உனக்கு நியமித்த நாட்கள் எவ்வளவு நாள் இந்த பூமியில் இருந்து நீ என்ன செய்யணுங்கிறத குறித்து ஒவ்வொரு நாளும் உணர்த்துறாரு. ஒவ்வொரு நாளும் எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று தந்துடலாம். ஹலோ, அதுதான் அந்த உணர்த்துதல். உன்னை அறிவு கொடுக்குறாரு. வேத வசனம் வார்த்தை இன்று என்று எண்ணப்படும் நாளளவும் நான் இன்று முதல் உன்னை ஆசிரியப்பேன். இந்த ஒரு நாள் தான் எனக்கு தெரியும், நாளைக்கு இருப்பேன்னா எனக்கு தெரியாது. நேற்றைய காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதை போய் நான் அழிக்கவோ மாற்றவோ முடியாது. ஆனால் இனி வரப்போகிற காலமும் என்னவா இருக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நாளை அறிவேன். நான் எதுக்கு தகப்பனாக இருக்கேன், எதுக்கு மனைவியாக இருக்கிறேன், எனக்கு நான் தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக இருக்கிறேன், இதெல்லாம் அறிஞ்சிருக்க தெரியணும். என்னவா இருக்கணும் இந்த உலகத்தில், தேவனுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் என்கிற நாளை குறித்து நியமித்த நாட்களை அறியாது இருக்கிறது என்ன? அப்போஸ்தலர் நடபடி 1 பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், உனக்கு நேரிடுகிற அநேக கால மாற்றங்கள், உன் குடும்பத்தில் நேரிடுகிற அநேக கால மாற்றங்கள். பிள்ளை வளர்ந்துச்சு, பெரிய பிள்ளையாயிருச்சு, கல்யாணம் கட்டி கொடுக்குறீங்க, பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து பார்த்தாச்சு, வயசும் ஆகிப்போச்சு. ஆனாலும் இன்னும் நீ தேவனை சரியாக அறியாமல் இருக்கிறது என்ன? எதுக்காக இதெல்லாம் கொடுத்தாரு? நீ என்ன செய்யணும், என்னவா இருக்கணும்? நீ நிறைய உன்னுடைய மாம்ச சிந்தையில் இருந்து தேவைகளை தேடிக்கொண்டு இருக்கிறதுனால காலங்களை அறியாமல் இருக்கிற. இந்த காலங்களை அறிவது உனக்கு அடுத்தது அல்ல, அது தேவனுக்குரியது, உங்களுக்கு அடுத்தது அல்லன்னு சொல்கிறாரு. இன்னும் சொல்கிறாரு, எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. பிரசங்கி சொல்கிறாரு 8:6-7. ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. சஞ்சலம், என்னாச்சு, ஏதாச்சு, என்ன நடக்க போகுது, நம்பியிருந்ததெல்லாம் போச்சு, ஒரு காரியமும் நடக்கலையே, இப்படி நிறைய காரியங்களில் சஞ்சலம் மிகுதியாகும். வருத்தம் இல்லை, வருத்தத்துக்கு மிஞ்சினது சஞ்சலம், பாடுகளுக்கு மிஞ்சினது சஞ்சலம், தீர்க்கப்படாதபடிக்கு இருக்கிறது சஞ்சலம், நம்பிக்கை இழந்து இருப்பது சஞ்சலம். இந்த சஞ்சல மிகுதி இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே. என்ன சம்பவிக்க போகுது தெரியாது. கர்த்தர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு, இந்த காலங்களில் காரியங்களை நடத்துகிறாரு. அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஒருவனும் இல்லை. வேறு அந்நிய ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா, போய் அவங்க நட்சத்திரங்களை பார்த்து அதனுடைய குறிப்பேடுகளை எடுத்துக்கொண்டு இவனுக்கு விதிச்சிருக்கிற விதி என்ன, இதெல்லாம் சரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது காலங்களை நேரிக்க முடியாது, நடக்காது. வேணும்னா அழிவுக்குரிய காரியங்களை வேணால் சொல்லலாம், இன்னும் சம்பவிக்கும் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லைக்கிறார். சங்கீதம் 9:10 கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. இந்த காலங்களுக்குள்ள நாட்களுக்குள்ள ஐயா என்னால் யூகிக்க முடியலை,
என்ன சம்பவிக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் உம்மை நம்பி இருக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை வாய்க்கப்படணும், அவ்வளோதான் சொல்லிவிட்டு விட்டால் போதும், நடத்துவார். ஆனால் நீ ஆவியிலேருந்து கேட்குறியா, மாம்சத்துலேருந்து தேடிக்கிட்டு இருக்கிறியா, அது உனக்கு ஆவிக்கு சரியான படுதா, உன் ஆத்மாவுக்கு நன்மை பயக்குமா, அல்லது தேடுகிற உன்னுடைய பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, குடும்பத்துக்கு அது நன்மை பயக்குமா, இதை நீ அறிய தெரியணும், அந்த அனுபவத்தில் வரணும். அதை தான் சொல்கிறார், நீ கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள், சர்வ வல்லவர், சர்வத்தை அவரால் செய்ய முடியும். மாம்ச தேவமுள்ள யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாயிலும் ஒன்று உண்டோன்னு கேட்ட அவரை அறிந்திருக்கிறவர்கள் அவரை நம்பியிருப்பாங்க. அவ்வளோதான், காத்திருக்கணும். நன்மையான ஈவா வரும். நீ தேடுறது ஒருவேளை தீமைக்கு எதுவாக இருக்கலாம், அதனால் காலங்கள் மாறலாம். ஹலோ, நிறையா இருக்கப்பா. இந்த வேதத்தில் சொல்கிறாரு 31 சங்கீதம் 15 வசனங்களில், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. கரத்தில் எல்லாம் கையில் சும்மா வச்சுக்கிறதுல கிரியை செய்கிறதுக்கு, அந்த காலங்களில் அவருடைய கிரியை வெளிப்படும், அதான் கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும், சத்துருக்கள் அவன் கையினால் ஏதாவது செய்து என்னை தீமைக்கு உட்படுத்தி விடாதபடிக்கு, நாசமோசத்திற்கு நஷ்டத்திற்கு உட்படுத்தி விடாதபடிக்கு சத்துருக்களின் கைக்கும், என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். இதான் நீ கேட்க வேண்டிய விவரம். அதனால தான் சொல்கிறாரு, இந்த காலங்கள் எல்லாம் உமது கரத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்கிறாரு, கர்த்தரை தேடு, அவர் கைவிடுவதில்லை, உன்னை தப்புவிப்பார். அதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சங்கீதம் 36:10, உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும், கிருபை வந்துடும் உம்மை அறிந்தவர்கள் மேலே. நீ எதை கேட்டாலும் சரி, கிருபை வெளிப்படும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அதான் தேற்றுவார், கிருபையை கொண்டு வழி நடத்துவார். அந்த கிருபை நீ தேடுறதுக்கும் மேலான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல், உன் இருதயம் செம்மையாக இருந்தால் அவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியலும். நீதி செய்கிற தேவன் உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக பெரிய பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். ஹலோ, நீ தேடுகிற மாப்பிள்ளையை விட இன்னும் விசேஷித்த விதமான ஒரு மனுஷனை கொண்டு வந்து உனக்கு நிறுத்துவாருமா. எரேமியா 12:1 பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரி நீதி உள்ளவராமே. நீதியினால தான் செய்வார், அநீதி செய்ய மாட்டார். நீ ஒருவேளை அநீதிக்கு அடுத்த காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் உன் காலங்களில். ஆனால் ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்து இருக்கிறது என்ன? துன்மார்க்கர் இந்த உலகத்தில் அப்படி ஜீவிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோபனுடைய புஸ்தகத்தில் 21 7 34 வரைக்கும் நிறுத்தி நிதானமாக வாசி. அவர் உலகத்தில் பங்கு பெற்றிருக்கிறாங்க, அவரிடத்தில் ஒரு பங்கும் கிடையாது. அதனால் உலகத்தில் சுகித்து இருக்கிறார்கள், சந்தோஷமாக அலையிறாங்க. பிள்ளைகள்லாம் துள்ளி குதித்து விளையாடுறாங்க. கைகால் கோணலா மானலா அல்லது கைகாலெலாம் வித்தியாசமாக உள்ள ஜனங்களாக பறக்கலை, நல்லா இருக்கிறாங்க. எல்லா விதத்திலும் அவர்கள் இருக்கிறார்கள். நீர் அவர்களை நாட்டின இந்த உலகத்தில். எரேமியா 12:2 இன்னும் சொல்கிறாரு, வேறு பற்றி தேறி போனார்கள். உலகத்தில் மாம்சத்தில் தேவனை விட்டு தூரமாக இருந்தாலும் உலகத்தில் வேறு பற்றி இருக்கிறாங்க. தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். மாம்சத்துக்கு அடுத்த காரியம் கசப்பான கனி, கேடுள்ள மரம், வெட்டுண்டு அக்கினியில் தான் போடப்பட போகிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபம். என்னென்னலாம் கேட்டாங்களோ அவங்க வாயினால் அதெல்லாம் கொடுக்காரு. தேவன் தான் கொடுக்குறாரு. துன்மார்க்கர் மேலும் மழையை வர்ச்சிக்க பண்ணுகிறார். வாய்க்கு சமீபமாக இருக்கார். அவங்க வாய்க்கு கேட்டதெல்லாம் கொடுக்காரு. அவர் உள்ளத்திரியங்களுக்கோ தூரமாக இருக்க கவனி. உள்ளத்திரியங்கள் ஆத்மாவுக்கு, அவங்க ஆவிக்கு, அவங்களுடைய இருதயத்துக்கு, அவங்களுடைய மனதுக்கெல்லாம் அவர் தூரமாக இருக்கார். ஹலோ, அவங்களுக்கு அது அந்த உதவி அவங்களுக்கு வராது. ஆத்மாவில் சமாதானம் உண்டாகாது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கப்பா. ஆத்மாவிலேருந்து அவன் ஒன்றும் வேண்டிக்கிட முடியாது. அப்படி வேண்டிக்கிட்டாலும் அவனுக்கு அதெல்லாம் தூரமாக இருக்கார், உதவி செய்ய மாட்டார். இன்னும் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் நடபடி 17:26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி
பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்து வைத்திருக்கிறார். பார்க்குறீங்களா, உலகம் முழுவதும் எத்தனை ஜாதி ஜனங்க, வெள்ளை கருப்பு, பார்த்திங்க எல்லா நாடுகள்லேயும் ஒவ்வொரு ஜனம், ஒவ்வொரு பாசக்காரங்க, அவங்களையெல்லாம் அங்கங்கே குடியிருக்க வச்சுருக்காரு. அங்கங்கே அவங்களுக்கு ஒரு காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பார்க்குறீங்களே, எவ்வளோ யுத்தம், எவ்வளோ அழிவு, எவ்வளோ நாசமோசம், அக்கினியினால், ஜலத்தினால், வெள்ளத்தினால், பெருங்காற்றினால், வியாதியினால் எத்தனை அழிவுகள் பாருப்பா. எல்லாம் அவர் கைக்குள்ளே தான் இருக்குது, கவனி. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்ம எப்படி காத்துக்கொள்கிறார், அதை முக்கியமாக பார்க்கணும். சங்கீதம் 17:14 பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே இப்படிப்பட்ட மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற கைக்கும் இவ்வுலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினாலே உம்முடைய கரத்தினாலேன்னா கையினா என்ன லேசாக நினைக்காங்க, உம்முடைய கிரியை எனக்குள்ளே வந்து நடப்பித்து கரத்தினாலே என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். நீர் தான் நிரப்புகிறீர், அது பெரிய காரியம் இல்லை. அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு செல்கிறார்கள். இதை வச்சுட்டு போகிறது தான் நீயும் கிறிஸ்தவனாக இருக்கிறியா? இதைத்தான் நீ செய்துக்கிட்டு இருக்கிறியா? யோசி, மனம் திரும்பு. ஆனால் 49ஆம் சங்கீதத்தில் 17லேருந்து 19 வரையிலும் வாசித்தீங்கன்னா, அவர்கள் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவன் பின்பற்றி போவதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கும்போது தன் ஆத்மாவை மற்றவர்கள் வாழ்த்தினாலும், நீ உனக்கு நன்மையானதை நாடினாய் என்று மனுஷர்கள் அவனை புகழ்ந்தாலும், அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். பாதாளத்தில் இறங்கிடுவான், இருளுக்குள்ளே கிடப்பான். அதான் ஐஸ்வர்யம் ஒருத்தர் நிறையா பொருள் சேகரித்து வச்சு ஆத்துமாட்ட சொன்னானே, புஷத்து குடித்து இளைப்பாருன்னு சொல்லி இயேசு சொன்னார் இல்லையா, இந்த ராத்திரி உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமே, ஆனால் நீ சேகரித்து வைத்தவர்களாம் யாருடையதாகும்னு சொன்னார். மதியடனேனார். நீங்களும் அப்படி இருக்க விரும்புகிறீங்களா? சங்கீதம் 39:6 வேஷமாகவே மனிதன் தெரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். பார்த்தீங்களா? அப்போ எப்படிப்பட்டவங்களாம் இருக்க வேண்டியிருக்கு, என்ன காலத்தில் இருக்கிறீங்க. இன்னும் பிரசங்கியில் 8:5 பார்ப்பீங்கன்னு சொன்னால், கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். காலங்களில் ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். நான் எந்த காலத்துக்குள்ளே கிடக்கிறேன், எந்த காரியத்தில் நான் இருக்கிறேன் என்பதை குறித்து நியாயத்தையும், தேவனுடைய நியாயம், தேவனுடைய காலங்களையும் கொடுத்து உங்களுக்குள்ளே அறியும்படிக்கு. அதான் அவர் சொல்கிறார், கற்பனையை கை கொள்ளுகிறவன். அன்பில் இருந்தீங்கன்னா அது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், நீடிய பொறுமையாக இருக்கும். இந்த காலங்கள்லாம் கடந்து போகும். கர்த்தருடைய காலம்தான் இது அப்படிங்கிறத நீ தூரத்துலேருந்து பார்ப்ப, அறிந்து கொள்வ, சமாதானமாக இருப்ப, சந்தோஷமாக இருப்ப. நடக்கட்டும், கர்த்தருடைய கைக்குள்ளே நான் இருக்கிறேன், அவர் என்னை தப்புவிக்கிறார், அவர் என்னை நடத்துகிறார் என்பதெல்லாம் அறிய தெரியும். அதான் கற்பனையை கை கொள்ளுங்க. அப்போ தான் இந்த காலங்களில் நீங்கள் தப்பிக்க முடியும். இன்னும் சொல்கிறாரு ரோமர் 13:11, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. இந்த காலம் எல்லோரும் ராத்திரி இருட்டுக்குள்ளே கிடக்கிறாங்க, உறங்கிட்டு இருக்கிறாங்க. அந்நிய ஜனங்கள், தேவனை அறியாதவர்கள். நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லி காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன பொழுது ரட்சிப்பு சமீபமானதை பார்க்கிலும் இப்பொழுது மிகவும் அதிக சமீபமாயிற்றே. அப்போ எப்படிப்பட்ட நிலத்தில் நம்ம இருக்கணும். அதனால தான் அவர் சொன்னார், இது அவருடைய கரத்தில் இருக்கிறது. கற்பனையை கை கொண்டு வழிகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் துதிக்கிற சோதரிக்கிறப்பா. தேவனே, என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்பதை குறித்து இம்மட்டும் உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை நாங்கள் கேட்டோப்பா. தேவனே, நான் சுயமாக என் மாம்சத்தில் சிந்திக்காதபடி, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மாம்ச சிந்தையிலிருந்து காலங்களையும் நேரத்தையும் வேலைகளையும் சிந்தித்து கொண்டு கவலையோடு சஞ்சலத்தோடு இராதபடிக்கு கர்த்தருடைய கரத்தில் என் காலங்கள் இருக்கிறது, நான் அமைதலாக இருப்பேன் என்று சொல்லி உம்முடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருக்க உதவி செய்யும்.
ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு ஏற்ற காரியங்களை வாய்க்கப்படும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியங்களிலும் தேவரீர் உம்முடைய கரம் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யட்டும். நீர் கீழாக்காமல் மேலாக்கிற தேவன். பிள்ளையுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாடுகள், கவலைகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் நீக்கப்போம். ஆசீர்வதியும். கேட்க செவியுள்ளவர்களாக இருந்து தேவனே உம்முடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனாக இருந்து காலங்களில் வேலைகளில் அறியத்தக்கதை உதவிச்சு. ஆசீர்வதியும். கர்த்தரும் அருமையற்றவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதமாயிரு. For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 110177951001. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.